வந்துட்ட. நீங்க இப்பதான் ஆபீஸ்க்கு வரீங்க. சாரி மேடம். ஏதோ சின்ன பசங்க ஸ்கூலுக்கு லேட் ஆன மாதிரி சாரி கேக்குறீங்க. ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அட்லீஸ்ட் லேட் ஆகும்னு ஒரு இன்ஃபர்மேஷனாவது நீங்க கொடுக்க வேண்டாமா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? லேட்டா வந்திருக்கோங்கிற பதட்டம் கூட உங்ககிட்ட இல்ல. ரொம்ப கேஷுவலா வரீங்க. நம்மள யாரு கேள்வி கேட்க போறாங்கன்ற நினைப்பா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். இங்க பாருங்க தீபா, நீங்க ரொம்ப நல்ல ஒர்க் பண்றீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கீங்கன்னு நான் கொஞ்சம் கேஷுவலா இருந்தா அத அட்வான்டேஜாலாம் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அப்படிலாம் இல்ல மேடம். வேற எப்படி? இப்ப வரைக்கும் ஏன் லேட் ஆச்சுன்னு நீங்க ரீசன் கூட கொடுக்கல. வீட்ல கொஞ்சம் பிரச்சனை மேடம், அதான். டிபிக்கல் ரீசன். இங்க பாருங்க தீபா, இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் சொல்லக்கூடாது. வீட்ல என்ன பிரச்சனைனாலும் அத வீட்டோட விட்டுட்டு நம்ம டைமிங்க்கு கரெக்டா ஆபீஸ்க்கு வரணும். நம்ம வேலைய கரெக்டா பார்க்கணும். புரிஞ்சுதா? போங்க, போய் வேலைய பாருங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஓகே மேடம். சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கக்கா. ஓகே மேடம். எங்க வச்சேன்? என்னாச்சு தீபா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா? அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்ல லதா. என்னாச்சு உங்களுக்கு? என்னாச்சு தீபா? எதுக்கு இப்ப ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க? நான் வேலையை விட போறேன். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீங்க வேலையை விட போறீங்க? எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான், அதனாலதான் இந்த வேலையை விட்டு போறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபைலுங்க. என்னாச்சு? ஆபீஸ் நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், இவங்க அழுதுகிட்டே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் திட்டினதுக்காக ரிசைன் பண்ண போறீங்களா? இங்க பாருங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை திட்டுறது அவங்க சரியா வளரணுங்கிறதுக்காக தான். படிப்பு கத்து கொடுக்கற ஆசிரியர்கள் மாணவர்களை திட்டுறது அவங்க எதையும் சரி வர கத்துக்கணுங்கிறதுக்காக தான். அதே மாதிரிதான் உயர் அதிகாரிங்க அவங்க கீழே வேலை செய்யறவங்களை திட்டுறது அவங்க இன்னும் பொறுப்பானவங்களா மாறணுங்கிறதுக்காக தான். நீங்க ரொம்ப டெடிகேட்டடான ஒர்க்கர். நீங்களே இப்படி அக்கறை இல்லாம இருக்கீங்களே. நீங்க இப்படி அக்கறை இல்லாம இருக்கீங்களேன்னு நினைச்சுதான் நான் கொஞ்சம் கடுமையா பேசினேன். அதை புரிஞ்சுக்காம நீங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க இந்த வேலை மேல வச்சிருக்கிற மரியாதையா? இல்ல மேடம், நீங்க திட்டினதுக்காக நான் ரிசைன் பண்ணல. அப்புறம் இந்த வேலையை ரிசைன் பண்ணா எனக்கு செட்டில்மெண்ட் பணம் கிடைக்கும். அதை வச்சு கடன் அடைச்சிட்டு சித்தால் வேலை பார்த்தாவது மான மரியாதையோடு என் குடும்பத்தை நான் காப்பாத்திப்பேன். கடனா? அதுக்காக வேலையை விடுறீங்க? ஆமா மேடம். என்ன நடந்துச்சு தீபா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க? 5 லட்சம் மேடம். 5 லட்சம் கடனுக்காக கவர்மெண்ட் வேலையை விட போறீங்களா? மேடம், அந்த 5 லட்சத்துக்கு இதுவரைக்கும் வட்டி மட்டுமே 40 லட்சத்துக்கு மேல கட்டியிருப்பேன். இன்னும் வட்டியே 5 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் மான மரியாதையை காப்பாத்த அவங்க சொல்ற தொகைய மொத்தமா கட்டிடலாம்னு முடிவு பண்ணிதான் இந்த வேலையை நான் விட போறேன். 5 லட்சத்துக்கு 40 லட்சம் கட்டியும் இன்னும் கேக்குறாங்களா? என்ன கொடுமை இது? கந்து வட்டியில கடன் வாங்கிருக்கீங்களா தீபா?
கந்து வட்டியா? ஆமா மேடம், கந்து வட்டிங்கிறது ஊருக்குள்ள பிரைவேட்டா சில பேருக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டா பணம் தேவை இருக்கிறவங்களுக்கு அதிக வட்டியில கடன் கொடுத்து அதுக்கு மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு ஏதேதோ பேர் வச்சு அவங்க வாங்கின பணத்தை விட 10 மடங்கு அதிகமா தான் திருப்பி வாங்குவாங்க. அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு அவங்க பேசுறத கேக்குறத விட கொடுமையான விஷயம்